ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிக் பாஸ் லைவ்ல சாண்ட்ரா அவங்களுடைய ஆயுதத்தை திரும்ப எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஆயுதம்னு சொல்றீங்களா? அதுதான் எப்பவுமே பண்ணுவாங்கல்ல, அழுவுற ஆயுதம். இன்னைக்கு காலையில மூலையில உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசன்னா, வியானா விக்ரமையும் சரி சாண்ட்ராவையும் சரி போட்டு தாக்குன்னு தாக்கி நிற்குது. ஒரு இளநீரை நம்ம வெட்டுவோம் இல்லையா, சீவுன்னு சீவும் இல்லையா, அந்த மாதிரி சீவுன்னு இருக்காங்க வியானா. வியானாவும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இவங்க சாண்ட்ரா கேவலமான கேம் விளையாடி இருக்காங்க. அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் தான் இது நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த விக்ரம் ஏன் ஆறுதல் பண்ணுறேன், நான் உங்களுக்கு கன்சோல் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் அமித் பண்ண வேலையே இவர் பண்ணிட்டு இருக்காப்புல. அந்த கன்சோல் பண்ணதுனால தான் அமித்துக்கும் அந்த நெகட்டிவிட்டி கிட்ட போய் சேர்ந்ததுனால தான், அந்த விஷத்தன்மத்தோட போய் சேர்ந்ததுனால தான், அந்த விஷத்தோட சேர்ந்ததுனால தான் அமித்தினுடைய அந்த இதுவே பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால் ஆச்சு. இங்கே விக்ரமும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த விஷத்தோட சேர்ந்துட்டு இருக்காரு. விக்ரமுக்கும் இப்போ டவுன்ஃபால் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். காலையிலேருந்தே வியானா போகிற போக்கிலலாம் சொல்கிறாங்க போல இருக்கு, நீ வேஷக்காரி, நீ வேஷம், அப்படி இப்படின்ற மாதிரி ரொம்ப சொல்லின்னு இருக்காங்க போல இருக்கு. இதுக்கு சாண்ட்ரா அழுதுட்டு உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. என்னென்னவோ கதை அளக்குறாங்க. அதுக்கு விக்ரமோனா சரிங்க விடுங்க, நம்மலாம் ரொம்ப கடந்து வந்துட்டோம் அப்படி இப்படின்னு சொல்றாப்புல. ஆனால் சாண்ட்ரா இன்னும் இருக்குங்க, கர்மாலாம் இன்னும் இல்லை, ஒன்றும் இல்லை. கர்மா இது ஒன்றுமே கிடையாது, இன்னும் இருக்கு கர்மா. அவங்க பண்ண கர்மாவுக்கு கண்டிப்பாக இன்னும் இருக்கு. இதுதான் ஸ்டார்டிங்கு, இன்னும் இருக்கு. ஆனால் இந்த விஷத்தோட சேர்ந்துன்னு விக்ரமும் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுவாரோன்னு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கா இந்த விஷத்தோட கம்பேர் பண்ணும்போது விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்ட நெருங்க முடியாது. விக்ரமனுடைய கேம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அது செகண்டரி. ஆனால் இந்த சாண்ட்ராவனுடைய விஷம் தன்மைலாம் விக்ரமுக்கு கிடையாது. மற்றவங்களை ஒருத்தரை அழிச்சிட்டு குழி தோண்டி புதைச்சிட்டு அந்த இடத்துல நம்ம வாங்கணுன்ற எண்ணெல்லாம் சாண்ட்ராக்கு, அந்த எண்ணெல்லாம் விக்ரமுக்கு கிடையாது. அது வரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ இந்த விஷத்தோட விக்ரம் போய் சேர்ந்ததுனால விக்ரமுக்கு என்ன டவுன்ஃபால் ஆக போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்து பார்க்கலாம். சாண்ட்ரா சொல்கிறாங்க, எனக்கு அழுக கூட வரமாட்டேங்குதுங்க, அழுது பார்த்தீங்கன்னாக்கா வலிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் வியானாவை பக்காவாக அமைச்சிருக்காங்க. இன்னைக்கு பிக் பாஸ் ஒரு முடிவோடு தான் இருக்கிறாரு. அதாவது பேசாதீங்க சொல்லிட்டு இப்போ பிக் பாஸே ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு, நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அந்த டாஸ்கில் என்னென்ன நடக்குதுன்னு நம்ம ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். யார் இதில் அசிங்கப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மக்கள், இதுதான் லைவ்ல போயிட்டு இருக்கு. அடுத்த லைவ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி மக்களே.